வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் ஒரு கைது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது யாருன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்கள கைது செய்திருக்கக்கூடிய விடயம். திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை சிதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடோடு பொய்யான தகவல்களை வைத்துக்கொண்டு இதுபோன்ற கைது நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கான பின் விளைவுகளை தமிழக வெற்றி கழகம் சந்திக்க வேண்டியது வரும். இதுதான் எதிர்க்கட்சிகள், அதை குறிப்பாக திமுக எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. திமுக எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு இருக்கா, அல்லது அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது ஒரு நேர்மையான கைது தானா? இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே இந்த காணொலியில் நாம் அதை குறித்து தான் பேச இருக்கின்றோம். அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது ஒரு 7 பேர் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தாங்க. அந்த குறுநில மன்னர்கள் என்று சொல்லலாம். இவர்களை மீறி அந்த பகுதியில் எதுவுமே நடக்காது. எந்த கட்சிக்காரனை வேறு கட்சிக்காரனை மையப்படுத்தி எந்த செய்திகளுமே வெளியே வராது. இவங்க கட்சிக்காரனை மையப்படுத்தியும் செய்தி வராது. இவங்க மட்டுமே ஆட்சி பீடத்தில் இருந்தும் அதிகார பீடத்தில் இருந்தும் கோலோச்சி கொண்டு இருக்கக்கூடிய மன்னர்களாக இருந்தாங்க. அது யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஒன்று, மூர்த்தி ஒன்று. இவங்க 2 பேரும் தெற்கு பகுதிக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருச்சியில் நம்ம KN நேரு. அப்படியே கரூர் போனீங்கன்னா செந்தில் பாலாஜி. அப்புறம் சேலம் அந்த பக்கம் போனீங்கன்னா தாவா வேலு. நம்ம தலைநகரத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு. இப்படி இவர்கள் அனைவருமே குறுநில மன்னர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள். இவங்களை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகள் இவர்கள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இவங்க மேலெல்லாம் வழக்குகள் இருக்கிறது. வேலை வாங்கி தாரன்னுட்டு ஊழல் பண்ணது, கல்குவாரிகளை அடித்து உடைத்து மக்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது, பொது சொத்துக்களை சுருட்டி தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு கொடுத்தது. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இவங்க மேலே இருக்குது. இவங்க மேலே அதற்கான வழக்குகளும் பதிவாகி இருக்கு. இதை மையப்படுத்தி தான் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்கன்னா இது இல்லை. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை எதுக்கு கைது பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு கூட்டத்தில் போய் பேசியிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை மிக இழிவாக பேசியிருக்கிறார். அதுவும் இழிவாகனா அந்த வார்த்தைகளை நாம் இங்கே இந்த வலையொலியில் நம்ம சொல்லக்கூட முடியாது. அவ்வளவு இழிவான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அப்படி அவர் பேசியிருக்கிறார் என்கின்ற பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நிஜம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு முதலமைச்சரை, அதாவது எதிர்க்கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அந்த முதலமைச்சரை எப்படி பேச வேண்டும் என்கின்ற நாகரீகம் தெரியாமல் பேசியிருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணனுடைய இந்த பேச்சு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக அதை குறித்து நாம் அதை எப்படி இந்த பேச்சுகள் அவர் ஒரு மேடையிலே பேசியிருக்கிறார் என்பது, திமுக எப்பொழுதுமே மேடையிலே இதுபோன்ற கலாச்சாரத்துக்கு கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரிந்தது தான். ஆயினும் ஒரு நாகரிகமற்ற செயல்பாடுகளை இவர்கள் இப்படியும் தொடர்ச்சியாக கொண்டு செல்வார்களா என்கின்ற பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு அவர் மேடையில் பேசுகின்ற பொழுது நல்ல மப்பில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி செவிவழி செய்தியாக கிடச்சிச்சு. மனிதர் மப்பில் தான் இதுபோல் வார்த்தைகளை பேசிட்டார் போல இருக்கு அப்படின்னு நம்மளும் நினச்சோம். எனவே அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. முதலமைச்சரை மிக தரக்குறைவாக பேசிவிட்டார் என்கின்ற அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செய்தவுடன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு மனம் வருந்தி, ஆமாங்க நம்ம அன்னைக்கு ஏதோ சுயநினைவு இல்லாமல் பேசிட்டோம், ஒரு மன்னிப்பை கேட்டுருவோம் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார்னா அது ஒரு நாகரிகமான அரசியல். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை. அவர் உடனடியாக ஓடி போய் நீதிமன்றத்தில் எனக்கு முன்ஜாமீன் கொடுத்துருங்க, என்னை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, எனக்கு முன்ஜாமீன் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். முன்ஜாமீன் வழக்கு பதிவாயிடுச்சு. எனவே அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ண முடியாது தான். ஏன்னா அவர் மீது FIR போட்டிருக்கு, அவர் முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. இந்த முன்ஜாமீன் இன்னைக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது. நீதியரசர் இளஞ்செழியன் அவங்களுடைய முன்னால் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போ நீதியரசர் இளஞ்செழியன் என்ன செய்கிறாரு, இது பார்க்குறாரு. அவரும் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மேடையில் பேசின அந்த செய்திகளை எல்லாம் அவர் கண்டிப்பாக பார்த்துருக்க கூடும். எனவே அவர் கேட்குறாரு, நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் அவரும் கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்டார், நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு அமைச்சராக இருந்த நீங்கள் ஒரு முதலமைச்சரை எப்படி மேடையில் பேச வேண்டும் என்கின்ற நாகரிகம் கூடவா
உங்களுக்கு தெரியாது என்று மிக வருத்தத்தோடு நீதியரசர் அந்த கேள்வியை எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்துவிட்டு உங்களுக்கு என்னால் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது, அதாவது ஒரு பத்தாம்பசிலித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது இப்படி பேசியிருந்தால் ஏதோ அவர்கள் தெரியாமல் பேசிவிட்டார்கள் என்று நாம் மன்னித்து விடலாம். ஆனால் ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாது என்று அந்த நீதியரசர் இவருடைய மனுவை தள்ளுபடி செய்கிறார். அப்போ ஒரு ஆள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்க ஒரு ஆளுக்கு அவர் முன்ஜாமீன் கேட்குறாரு. அந்த முன்ஜாமீன் ரிஜெக்ட் ஆகினா உடனே காவல்துறை அவரை கைது செய்ய வேண்டும். இதுதான் சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் காவல்துறை அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்ய செல்கிறது. அங்கு சென்றவுடன் அப்பொழுதாவது அனிதா ராதாகிருஷ்ணன், நான் பேசின தப்பு தான், நீதிமன்றத்தில் என்னுடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுட்டு நான் உடனே வாரேன், என்னை கைது வாங்க, நான் உங்களை காவல்துறைக்குடன் அவர் ஒத்துழைத்து வந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய சட்டத்தரணி வந்தால் தான் நான் உங்களோட வருவேன் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் காவல்துறை அதிகாரிகள் பேசி பார்க்குறாங்க. அதன் பின்பு இல்லை, நீங்கள் உங்களை நாங்கள் கைது செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுக்கிறாங்க. உடனடியாக அவர் போய் இல்லை நான் என்னுடைய வாகனத்தில் தான் வருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய வாகனத்தில் அவரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். நாங்கள் ஒரு 4-5 பேர் கூடி நிற்கிறாங்க. எப்போவுமே ஒருத்தர் முன்னாள் அமைச்சராக இருந்தால் அவருக்கு பின்னால் கூஜா தூக்கிக்கிட்டு இருக்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படித்தான் இதில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க உடனே எங்களை தலைவரை விடுதலை செய்யுங்கள், இது போலீஸ் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது எதிரான ஒரு செயல்பாடு, அப்படி இப்படின்லாம் கத்துறாங்க. ஆனால் காவல்துறை அதிகாரி மிக மென்மையாகவும் மிக கனிவாகவும் நடந்து கொண்டு அவரை அழைத்து கொண்டு காவல்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. உடனே திமுகவை சேர்ந்தவங்க அந்த வழக்கம் போல் அந்த பல்லவியை ஆரம்பிச்சிட்டாங்க. இது தமிழக வெற்றி கழகம் எங்கள் மீது திட்டமிட்டு நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய, அதாவது எங்களை விமர்சிக்க முடியாமல், எங்களுடைய செயல்பாடுகளை குறித்தெல்லாம் விமர்சிக்க தெரியாமல் அவங்க எங்களை இப்படி பயமுறுத்தி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிட்டு இன்னைக்கு கனிமொழி அவங்க, உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் போன்றவங்கள் எல்லாம் இப்போ அந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு கேள்விதான். அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவதூறாக பேசினார் என்பது திமுகவுக்கு தெரியும். அப்படி பேசியிருக்கிறார் என்று தெரிந்திருக்கக்கூடிய களத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வைத்திருக்க வேண்டும். திமுக அதை செய்யலை. ரெண்டாவது, முன்ஜாமீன் கேட்டு போயிருக்காரு. முன்ஜாமீன் ரிஜெக்ட் ஆகிட்டு காவல்துறை கைது செய்திருக்கிறது. இதில் என்ன விதமான சட்டமீறல் இருக்கிறது என்பதுதான் நமக்கு தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகம் ஏதாவது செய்தால் அது உடனடியாக சட்டமீறல் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த ஒப்பாரி திலகங்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்களா என்பது கூட நமக்கு தெரியவில்லை. ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு சரியான முடிவு என்றும் சட்டத்திற்கு உட்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை தான் பதிவு செய்கிறார்கள். திமுக தன்னை திருத்திக் கொள்ளாத பட்சத்தில் இன்னும் பல தலைகள் உள்ளே போவதற்கான ஒரு களம்தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.